வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் லாஸ்ட் மந்த், அதாவது ஜூன் மாதத்துக்கான ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். 13,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு நான் எவ்வளவு மீதம் பண்ணேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டாக இருக்குது. ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா நான் இப்போவே சாரி கேட்டுக்கிறேன். ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் நான் 31st பண்ணியாச்சு. அது வந்து செப்பரேட் வீடியோவாக நம்ம எப்போதுமே போடுவோம் இல்லையா? ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசங்களுக்கு எல்லாருக்குமே முடியல, அதனால் வீடியோ போட முடியல. ஸோ நீங்கள் எல்லாருமே ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணியாச்சா, பட்ஜெட் போட்டாச்சா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேலரி டே விலாக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க. ஸோ அந்த மாதிரி விலாக் நான் கண்டிப்பாக எடுக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதுமே என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, எப்படி நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் செஞ்சு இவ்வளோ ஒவ்வொரு செலவுலேருந்தும் நீங்கள் அழகாக பணம் மிச்சம் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு ரொம்ப சிம்பிளாக நான் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் தான். ஒவ்வொரு செலவையுமே எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த பிளேலிஸ்ட் பாருங்கள், ஹவு டு ரெடியூஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் செலவு எப்படி கம்மி பண்ணுறது, மளிகை செலவு, கேஸ் எப்படி மிச்சம் பண்ணுறது, சமையல் எண்ணெய் எப்படி மிச்சம் பண்ணுறது, காய்கறி செலவுகள், அந்த மாதிரி ஒவ்வொரு செலவுகள், ஸ்நாக்ஸ் செலவு எப்படி கம்மி பண்ணுறதுன்னு தனித்தனி வீடியோவாக நான் போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் பாருங்கள். அதே டிப்ஸ் தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் சார்ட்டுக்கு வந்துடலாம். பாருங்கள், கிராசரி. ஸோ கிராசரி பொறுத்த மட்டும் என்னுடைய பட்ஜெட் அமௌண்ட் 3,500 ரூபா. லாஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3,400 ரூபா வந்து செலவாச்சு. முதல்ல கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் கிராசரி வாங்குறப்ப கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு, மிச்சமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இடையில நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் விட்டு போனதெல்லாம் அப்பப்போ வாங்குறப்ப எனக்கு அப்படியே 3,400 ரூபா ஃபைனலாக வந்து மொத்த செலவு 3,400 ரூபா ஆச்சு. ஸோ அதில் வந்து ஒரு 100 ரூபா வந்து நமக்கு மிச்சமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பால் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே 1,320 ரூபா எடுத்து வச்சா 1,320 ரூபா செலவாகிடுதுன்னா கரெக்டாக எண்ணி தான் எடுத்து வைக்கிறோம். ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்கள் 30 ரூபா மிச்சமாகிடுக்கு. அதுக்கான ரீசன் நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். நான் இந்த தடவை பால் வாங்கும் பொழுது, இந்த மாதம் நான் பால் வாங்குறப்ப எப்போதுமே 1 லிட்டர் பால் வாங்குறப்ப 44 ரூபா. நம்ம டிலைட் இந்த பர்பிள் கலர் பாக்கெட் தான் வாங்குவேன். ஆவின் பாலகத்தில் தான் வாங்குவேன். ஆவின் ஸ்டோர் பக்கத்துலேயே இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து நான் 50 ரூபா கொடுத்தேன். அந்த பையன் வந்து பாக்கி 17 ரூபா கொடுத்தாங்க. 16 ரூபா தானேப்பா வரணும், 44 தானே அப்படின்னு கேட்டப்ப, இல்லைண்ணே 1 லிட்டராக வாங்கினீங்கன்னா பால் வந்து 43 ரூபா தான் அப்படின்னு சொன்னான். அப்போ இவ்வளோ நாள் நான் 44 ரூபா நினச்சி, திருச்சியிலலாம் 44 ரூபா அதே மைண்ட் செட்டை நான் கொடுத்துட்டேன். இவ்வளோ நாள் 2-3 பசங்க மாற்றி இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணிவிட்டு சில பேர் அப்படியே வாங்கி வச்சுட்டு இந்த 1 ரூபா பேலன்ஸ் தரமாட்டாங்க. ஏன்னா நான் 44 நினச்சதுனால நானும் விட்டுட்டேன். அவங்களும் சொல்ல அந்த ஒரு பையன் தான் சொன்னோன்னே அப்படியான்ட்டு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து 3 ரூபா சில்லறையோடு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஒரு நாளைக்கு எனக்கு 1 ரூபா கரெக்டாக என்ன ஆகணும், மிச்சம் ஆகிருக்கணும். இவ்வளோ நாள் ஆகலை. அதனால் இந்த மாதம் நான் ஆரம்பத்திலே சுதாரிச்சிட்டதுனால கரெக்டாக 43 ரூபாயா கொடுத்து நான் என்ன செஞ்சுட்டேன், பால் வாங்கிட்டேன். அதில் வந்து ஒரு 30 ரூபா பெரிய விஷயம் இல்லாத மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு செலவுக்கு நமக்கு அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு 30 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கிலோ காய் ஏதாவது நம்ம என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம். ஸோ அதனால் 1 ரூபா நம்மளால் மிச்சம் பண்ண முடிஞ்சாலும் அதை நம்ம மிச்சம் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். நெக்ஸ்ட்டு காய்க்கு வந்து 990 ரூபா 10 ரூபா மிச்சமாச்சு. நான்வெஜ்ஜுக்கு ஒரு 200 ரூபா மிச்சமாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேஸுக்கு 1000 ரூபா அப்படியே கொடுத்தாச்சு. ஸோ அதில் எதுவுமே என்னால் மிச்சம் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு பெட்ரோல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரேட் அதிகமாகிடுச்சு. இப்போ நான் முன்னாடி ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன் அப்படின்னா ஒரு 8 நாள் வரும் அப்படின்னா, இப்போ வந்து 5 நாள் 6 நாள்லேயே வந்து பெட்ரோல் காலி ஆகிடுது. ஸோ அதனால் பெட்ரோல் செலவு வந்து நான் இன்னுமே சுருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு 1,200 ரூபா நான் எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் சுருக்கி தான் 1,180 ரூபா, ஒரு 20 ரூபா தான் மிச்சப்பட்டுச்சு. அதுக்கு மேலே என்னால், இதுவே எனக்கு என்னவோ பெரிய சாதனையாக இருக்குது. அதுவும் ஒரு ஸ்கூட்டியும் ஒரு பைக்கும் இருக்கிறதுனால என்னால் கண்டிப்பாக 2க்குமே போட்டு மேனேஜ் பண்ண முடியல.
பட் அதுக்கான நான் சில டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ பெரிய பைக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ பைக் வந்து நல்லாவே என்ன செய்யுது, மைலேஜ் தருது. அதில் வந்து நான் இப்போ ₹200 போட்டேன்னா எனக்கு அதில் நல்லாவே வருது, 8 டேஸ் கிட்ட வருது. பட் ஸ்கூட்டி வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மைலேஜ் தர மாட்டேங்குது. சரி, அதையுமே கொஞ்சம் சரி பண்ணணும். கேபிள் வந்து எப்போதும் போல தான் ஃப்ரெண்ட்ஸ், ₹350. அதை அப்படியே எடுத்து வச்ச அமௌண்ட்டை கட்டியாச்சு. இபி வந்து ₹1000 நான் எடுத்து வச்சுருக்கேன். அது நெக்ஸ்ட் மந்த்து தான் பில் வரும். ஸோ அடுத்த மாதம் சேர்த்து ₹2000 கணக்கு பண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். ஸோ அதனால் அந்த அமௌண்ட் அப்படியே இருக்குது. ஸ்நாக்ஸ்க்கு அது சான்ஸே கிடையாது. ₹1000னா நமக்கு ₹1000க்கு மேலே தான் செலவாகும். இந்த மாதம் ஏதோ ₹1000 கரெக்டாக செலவு பண்ணதே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. அதர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ₹1430. இதில் வந்து மருந்து, வேறு ஏதாவது நான் மேலே சொன்ன அந்த செலவுகள் இல்லாமல் இதர செலவுகள் இருந்துச்சுன்னா அதை எல்லாமே இதில் பார்த்துருவேன். ₹1430 காலி. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை வந்து பெருசாக மைண்டில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அதை மைண்டில் ஏற்றிக்காதீங்கண்ணா, சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்கன்னு. ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸு. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, அவங்க சொன்னதுனாலயா அப்படி நடந்துச்சான்னு தெரில. இந்த லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து போய் ஒரு பூனைகிட்ட விளாண்டுருக்கான். அது வந்து பார்த்திங்கன்னா கையில் கடிச்சிருச்சு. ஸோ அதுக்கு வந்து கையில் லைட்டாக பல்லு பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது டாக்டர்கிட்ட காமிச்சப்போ இல்லை வேக்சின் போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரேபிஸ் வேக்சின் போட்டாங்க. ஒரு வேக்சின் 5 நாள் போடணும். ஒரு வேக்சினே வந்து பார்த்திங்கன்னா ₹400, டாக்டர் ஃபீஸ் ₹100, ₹500. ஸோ 5 வேக்சின் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ₹2500 அதிலே போயிடும். இந்த மாதிரி எமர்ஜென்சி செலவுகள் நமக்கு வரதான் செய்யும், அதை தவிர்க்க முடியாது. ஆனால் வந்து இவ்வளோ நாள் வரல, திடீர்னு இந்த மாதிரி வந்தப்போ இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்க வந்துருச்சா அப்படின்னு நான் நினைக்கல. பட் அந்த நெகட்டிவிட்டியை வந்து நான் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அனுப்புகிறவங்கள்ட்ட அந்த மாதிரி நெகட்டிவாக யார்ட்டையுமே சொல்லாதீங்க, ஒரு மனசு கஷ்டப்படும். அதுக்காக தான் லாஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணேன் ஒழிய அதை நான் பெருசாக மைண்டுக்கு எடுத்துக்க மாட்டேன். நான் நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து 99% வந்து எனக்கு அண்ணா சூப்பர், உங்கள் வீடியோ நல்லதுன்னு சொல்லி பாசிட்டிவ் கமெண்ட் கொடுக்குறீங்க இல்லையா, எனக்கு அதுவே போதும். 1% கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட் என்னை பெருசாக அட்டாக் பண்ணிடாது. இருந்தாலும் அந்த 1% பீப்புளுக்கு எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக இருங்க. உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா தயவுசெய்து அந்த வீடியோஸை கண்டினியூ நீங்கள் பார்க்காதீங்க. அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். நம்ம மற்றவங்களுக்கு எப்போதுமே ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு போகிறது தான் நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ₹13,000 பட்ஜெட் போட்டு நான் மிச்சம் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ₹360. ஸோ எந்தெந்த செலவுகள் எந்தெந்த என்வலப் கவரில் பணம் மிச்சமாச்சு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அழகாகவே அந்த சார்ட்டில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ ஒவ்வொரு என்வலப்லேயும் மிச்சம் இருந்த பணத்தோட நான் அந்த என்வலப்பை நான் வந்து அழகாக ஒரு ஷார்ட் வீடியோவாக எடுத்திருக்கேன். அதையுமே நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் சேலரி டே அன்னைக்கு உங்களோட சேலரி டே ஈவினிங் எப்படி இருக்கும்? ஸோ வீட்டில் என்னென்ன செய்வீங்க? ஃபஸ்ட்டு பட்ஜெட் போடுவீங்களா? என்னென்ன அன்றைக்கி ஸ்பெஷல்? அது எல்லாமே வந்து உங்கள் முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், கிராசரியில் ₹100, வெஜ்ஜில் ₹10, நான்வெஜ்ஜில் ₹200. இந்த மாதிரி ஒவ்வொரு என்வலப்லையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிச்ச பணம் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பாலில் நான் அந்த விஷயம் கண்டுபிடிச்சி கரெக்டாக நான் வந்து ₹30 மிச்சம் பண்ணிட்டேன். இபி பணம் நான் ஆன்லைனில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நம்ம ஆன்லைனில் பே பண்ணுறதுனால இந்த கவர்லேருந்து எடுத்து நான் அதை அக்கௌண்ட்டில் போட்டேன். ஸ்நாக்ஸும் அதர்ஸ்லேயும் சுத்தமாக பணம் இல்லை பாருங்கள். பட் எனிவேஸ், நம்ம எவ்வளவு மிச்சம் பண்ணாலும் ஒரு ₹10 மிச்சம் பண்ணாலுமே அது நமக்கு பெரிய சாதனை தான். ஸோ நான் மிச்சம் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அழகாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பணத்தை நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பவுச் இருக்கு இல்லையா, இந்த பட்ஜெட் பவுச்சில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு பவுச் வந்து என்வலப் வந்து நான் ஒதுக்கியிருக்கேன். இந்த ஒவ்வொரு மாதமும் நான் எவ்வளவு பணம் மிச்சம் பண்ணுறனோ அதை வந்து அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற அந்த என்வலப்பில் நான் வச்சுருவேன். ஸோ ஜனவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் அதை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதமும் பாருங்கள், இந்த சேவிங்ஸ் பவுச்சில் நான் மிச்சம் பண்ண ₹360 அழகாக அதில் ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுதான் லாஸ்ட் மந்த்துக்கான ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் வீடியோ. ஸோ நீங்களும் லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிங்க, எவ்வளோ பணம் மிச்சம் பண்ண முடிஞ்சு, நீங்கள் என்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா உங்ககிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் மட்டுமே சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்களும் என்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க பணத்தை மிச்சம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் என்னோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த கமெண்ட்டை படிக்கக்கூடிய மற்ற சப்ஸ்கிரைபருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.